ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, எக் குவாலிட்டியை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். எக் குவாலிட்டி வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த எக் வந்து குவாலிட்டியாக இருந்தால் தான் ஹெல்தியான ப்ரெக்னன்சியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக் வந்து குவாலிட்டியாக இல்லாமல் இருக்கிறதுனால ஓவுலேஷன் நடந்தும் கூட நமக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் சரியாக நடக்காது, அல்லது இம்ப்ளான்டேஷன் நடந்தாலுமே வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த எக்கோட குவாலிட்டி வந்து கன்சீவ் ஆகிறதுக்கும் ஹெல்தி ப்ரெக்னன்சிக்கும் ரொம்பவே முக்கியம். எக்கு குவாலிட்டியாக இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மிஸ்கேரேஜ்க்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கணும். எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம், எக் வந்து குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்குது, பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது, உங்களுக்கு வந்து மந்த்லி ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னா உங்களோட ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஓவுலேஷன் நடக்கிறதுக்கான மீனிங் என்னென்னா எக்கும் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். மேக்ஸிமம் டைமில் உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாவே ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்குது, எக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்குது, இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஹார்மோன் வந்து பேலன்ஸ்டாக இல்லை, அதனால் எக் வந்து சரியான அளவில் அந்த டைமுக்கு வந்து க்ரோ ஆகாது. ஸோ நமக்கு எக்கு குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது பிசிஓடி இருக்க எல்லாருக்கும் எக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால எக்கு வந்து க்ரோத் இருக்காது. ஸோ அந்த எக்கு க்ரோத்துக்கும் எக்கு குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா, ரெமெடின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுட்டில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்கணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்றது நம்ம வந்து கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துக்காமல் கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு மற்ற ஃபுட்டு, அதாவது க்ரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகள் இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு எக்கு குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகம். ஸோ பிசிஓடி இருந்தால் கன்சீவ் ஆகவே முடியாது அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. நம்ம சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஃபுட்டில் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக எல்லாருமே வந்து ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஸோ எக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னா ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸசைஸும் பண்ணணும். அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் 1 or 2 monthஸில் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ எக்கு குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹார்மோன் லெவல்ஸும் கரெக்டாக இருக்கும். ஹார்மோன் லெவல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா எக்கும் வந்து ஹெல்த்தியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நேச்சுரலாக வந்து எப்படி எக் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, எக்கு குவாலிட்டியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு தேவையான சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டிஇ, ஃபோலிக் ஆசிட், ஒமேகா 3 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ விட்டமின் டிஇ இதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில், எக்கு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷுலையும் எக்குலையும் விட்டமின் டிஇ, ஒமேகா 3 இது எல்லாமே இதில் வந்துடும். அடுத்து ஃபோலிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை காய்கறிகள் இருக்கு இல்லையா, காய்கறிகள் அப்புறம் கீரை வகைகள் இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் எக்கு குவாலிட்டி கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஆக மாட்டேங்குது, பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருக்குது ஆனாலுமே வந்து கன்சீவ் ஆக முடியல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கும் சரி, மற்ற எல்லாருமே சரி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு எக் எடுத்துக்கலாம், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபிஷ் எடுத்துக்கலாம், டெய்லி முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகளும் கீரைகளும் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது சாப்பாடை வந்து ஒயிட் ரைஸை குறைச்சிட்டு இந்த காய்கறிகள் கீரைகள் அதிகமாக எடுக்கும்போது அந்த சத்து வந்து முழுமையாக நம்ம உடம்புல போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால குவாலிட்டியான எக்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எக்கு, ஃபிஷ்ஷு, பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரை வகைகள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் இது பண்ணணும். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு வரும்போது நீங்கள் டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங், அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சதுன்னா வாக்கிங் கூடவே எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வாக்கிங் டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு வீட்லேயே நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரே இடத்துல உட்காந்துருக்காம இந்த கிச்சனில் வேலை செய்கிறதுலாம் கணக்கில் வராது, நம்ம வீட்டு வேலை செய்கிறதுலாம் கணக்கில் வராது. நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரமாவது காலையிலையோ சாயந்தரமோ வாக்கிங் வந்து கண்டிப்பாக போகணும். அது கூடவே சேர்த்து இந்த ஃபுட்டில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்போது உங்களோட எக்கு குவாலிட்டியும் வந்து அதிகரிக்கும், உங்களோட எக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.